வண்டவாளையெல்லாம் தண்டவாளை ஏற நேரம் வந்துருச்சு அமிர்தா. இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது. ருத்ரா மாமாவை நாம காப்பாத்துறது நடக்காத காரியம். யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அமிர்தா, என்ன ஆச்சு உனக்கு? இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னா சரி சேஷா, உன்னோட விருப்பப்படி நான் இப்பவே உன் பகைவனோட உருவத்துக்கு மாறுறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ஒரு சில மணி நேரம் தான் என்னால இந்த உருவத்துல இருக்க முடியும். நம்ம எல்லாரும் இப்படி ஒத்துமையா இருந்தா எந்த நாகராணியாலையும் நம்மள ஒண்ணு செய்ய முடியாது. இப்பதான் மாமா நமக்கு கிடைச்சிட்டாருல, இதுக்கு மேல யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம நாம எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கும்போது அந்த பாம்பு தைரியமா நம்ம முன்னாடி வந்து நிக்காது. இது பாருங்க, எனக்கு இந்த இடத்துல நிக்கவே ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிதானமா உட்காந்து பேசிக்கலாம். ஆமா சித்ரா, நானும் அதான் சொல்ல வந்தேன். நேரம் ஆகிட்டே போதா, எல்லாரும் வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன நேரம் கை மீறிட்டு இருக்கா? எதுக்கு சித்தப்பா? அது அர்ஜுன் வீட்டுக்கு போறதுக்கு தான். ரொம்ப நேரம் இங்க நிக்கிறது நல்லது இல்ல. முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. ஆமா ஆமா ஆமா, சரி சரி வாங்க போலாம். என்னது வீடு இவ்வளவு அலங்காரமா இருக்கு? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அர்ஜுனோட பர்த்டே பார்ட்டி நடந்துச்சுல. ஓ, பிரச்சனையில எல்லாத்தையுமே மறந்துட்டேன். பரவாயில்ல சித்தப்பா, நீங்க சேஃபா வந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தது எங்க யாருக்கும் சரியா படல. ஆமா ருத்ரா, நீ செஞ்ச காரியம் எங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. யோசிச்சு பாரு, எங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம ராத்திரி இந்த நேரத்துல தனியா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு? ஆமா சித்தப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா யாராவது உங்க கூட வந்திருப்போம்ல. நீங்க போறதா? நீங்க கூட போறதெல்லாம் இருக்கட்டும், மாமாவையே முதல்ல வெளியில போக விட்டுருக்க மாட்டோம். மாமா, நீங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு. என்ன ருத்ரா இது? இன்னைக்கு அந்த நாகராணியால உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டியே. அது சரி, அங்க என்ன ஆச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அந்த நாகராணியோட கையில நீ எப்படிப்பா மாட்டிக்கிட்ட? அந்த நாகராணி யார் மாமா? பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். தொண்டெல்லாம் வத்தி போச்சு. ஐயோ பாவம் மாமா, ரொம்ப களைப்பா இருக்காரு. அங்க பாருங்க, அவர் நடுங்குறாரு. கொஞ்ச நேரம் அவரை சுதாரிச்சுக்கிட்டக்கு அப்புறமா நம்ம கேள்வி கேட்கலாம். ஐயோ, நான் அதை யோசிக்கவே இல்லை பாரு. என்னவோ பயத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. சித்ரா, நீ போய் முதல்ல உங்க மாமாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரி அத்தை. இல்ல, எனக்கு தண்ணி வேண்டாம், பால் வேணும்.
என்னது பாலா? பால் குடிச்சா இன்னும் தாகம் அதிகமா தானே ஆகும். மாமா, தொண்டை வத்துனா எல்லாரும் தண்ணி தானே குடிப்பாங்க. ஆமா மாமா, முதல்ல தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் பாலை குடிங்க. இங்க பாருங்க, எனக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறது உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தண்ணி வேண்டாம், பால் தான் வேணும், கொடுங்க. சித்ரா, மயூரி, ஏற்கனவே பாவம் அவன் ரொம்ப களைச்சு போயிருக்கான். எதுக்கு இப்ப போய் வாக்குவாதம்? அவன் என்ன கேக்குறானோ அதை கொண்டு வந்து கொடு போ. சரிங்க அத்தை. என்ன இது? மாமாவோட நடவடிக்கை ரொம்ப விசித்திரமா இருக்க மாதிரி இருக்கு. ஏய், போது நிறுத்து உன் சிரிப்ப. ஓ, சாவு உன நெருங்குற பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? சில பேருக்கு புத்தி பேதலிச்சு போயிடும், அப்ப அவங்க இப்படிதான் சிரிப்பா. உருட்டல் மிரட்டலுக்கு குறைச்சலே இல்லை. அது என்ன சொன்ன? தைரியமா? அது உனக்கு இருந்தா உன் ஆண்டவ மனச மாத்தி இந்த கோவிலுக்குள்ள வந்து காட்டு. அப்ப நீ தைரியசாலின்னு ஒத்துக்கிற. அது முடியுமா உன்னால? நின்ன இடத்துலயே கூச்சல் போட்டுக்கிட்டு கையாளாகாத கோழ மாதிரி உள்ளேயே நின்னுக்கிட்டு இருக்க. இவ்வளவுதானா உன்னோட பலம், சக்தி எல்லாம்? அது என்னமோ அந்த யாகம் பண்ண, இந்த யாகம் பண்ண, என்ன கொலை பண்றதுதான் உன் வாழ்க்கையோடைய முக்கிய குறிக்கோள்னு ஏதோ உளறிக்கிட்டு இருந்தியே. பாரு, உன்னுடைய இந்த ஜென்ம எதிரி நாகராணி உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறா. எதிரில நிக்கிற என்ன பார்த்து உன் ரத்தம் கொதிக்கலையா ருத்ரா? இப்போவே வெளியே வந்து என் உயிரை பறிச்சு சின்ன கண்டந்தனமா வெட்டி போடணும்னு தோணலையா உனக்கு? உன் வீட்டுக்குள்ள நீ நின்னுக்கிட்டு வாய் கிழிய பேசுறது தைரியம் இல்ல. யுத்தம்னு வந்துட்டா எதிரிங்க ரெண்டு பேரும் யுத்த காலத்துல வந்து எதிரெதிரா நிக்கணும்டா. அதுதான் உண்மையான ஆம்பளத்தனம். அமிர்தா, என்னை எப்படியாவது கோவிலை விட்டு வெளியே வரவழைக்கணுங்கிறதுக்காக என்ன தூண்டி விடுற மாதிரி நீ பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கோவிலுக்குள்ள வந்து என்ன கொலை பண்ற சக்தி உனக்கு இல்லைங்கிறதும், நீ தோக்க போறதுங்கிறதும் உன் வெட்டி வாய்ச்சாவடாலே எனக்கு நல்லாவே தெரியுது. இப்பவும் நான் உனக்கு சவால் விடுறேன். தைரியம் இருந்தா உள்ளப்பா. என்ன ஆனாலும் சரி, இங்க இந்த கோவிலோட நாலு செவத்துக்குள்ளேயே முடிவாகட்டும். வா. போலி தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இல்லடா, நீதான். யாருடைய நிழலையோ ஆதரவை தேடிக்கிட்டு தைரியம் இல்லாம பயந்து போய் நீ ஒரு விலங்கு மாதிரி போராடிக்கிட்டு இருக்க. இத பாரு அமிர்தா, எல்லாம் மீறி பேசாத. அந்த ஆண்டவன் எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். விருப்பம், முடிவு எல்லாம் அவனோடதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவல்ல. என்னை இங்க வரவழைச்சது அந்த ஆண்டவன்னு நினைச்சுக்கோ.
இன்னைக்கு நான் சாகலனா நீ செத்துருவங்கிற உண்மை தெரிஞ்சிருந்தோம் இந்த கோவிலோட எல்லையை தாண்டி வெளியில வந்து என்னோட சாவை நானே தேடிக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. நான் பெரிய தியாகியும் கிடையாது. தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன கொல்லு. இல்லனா நான் இங்கேயே நின்னுக்கிட்டு நீ சாகிறத என் கண்ணால ரசிச்சு பார்க்கறேன். என்ன சொல்ற அமிர்தா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியோதயம் ஆயிடும். அப்படின்னா நீ செத்து போயிடுவ நாகராணி. ருத்ரா, என்னமோ ஒரு கெட்ட நேரம், என்னென்னமோ நடந்து போச்சு. இங்க பாரு, நீ உங்க அண்ணன் 2 பேரும் இந்த குடும்பத்துக்கு 2 கண்ணு மாதிரி. உங்க அண்ணன் இல்லாத இந்த நேரத்துல நீதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி நின்னுகிட்டு இருக்க. நாங்க எல்லாம் எங்க உன்னை எழுந்துருவோமோ நினைச்சு ரொம்ப பயந்து போயிருந்தோம் ருத்ரா. மறுபடியும் எங்க உன்னை பார்க்காம போயிடுவோங்கிற பயம் கூட வந்துருச்சு. என்னமோ நம்ம பெரியவங்க செஞ்ச புண்ணியம், நீ இன்னைக்கு பொழைச்சு வந்திருக்க. நல்ல வேளை, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு. இங்க பாரு, இனிமே நீ எங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்லாம எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? மாமா, இந்தங்க பால். இப்படி குடு சித்ரா. ருத்ரா எனக்கு மச்சனை மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு மூத்த புள்ள மாதிரி. கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க என் புள்ளைக்கு நானே என் கையால பால் கொடுக்க போறேன். குடி ருத்ரா. இப்பதான் திருப்தியா இருக்கு. கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. மாமா, இப்போவாவது சொல்லுங்க அந்த நாகராணி யாருன்னு. பார்க்க எப்படி இருப்பா? அவளை பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியும்ல? கண்டிப்பா மயூரி, அந்த உருவத்தை மறக்க முடியுமா? பயங்கரமான உருவம். பா, என்ன மாதிரி சக்தி உள்ளவனே அவ உருவத்தை பார்த்து பயத்துல இப்படி ஜீரணமாகாம இருக்கன்னா யோசிச்சு பாரு. உண்மையிலேயே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன்னா என்னாலே நம்ப முடியல.
மாமா நான் கேக்குறது அது இல்ல. அந்த நாகராணி நம்ம வீட்ல உள்ள யாருடைய உருவத்திலேயாவது வந்திருந்தாளான்னு கேட்டேன். அதாவது அந்த நாகராணி உங்களை நம்ம வீட்ல இருக்கிற யாராவது உருவத்துல அங்க கூட்டிட்டு போனாளான்னு கேட்டேன். இல்ல மயூரி, இந்த முறை அவ அப்படி ஏமாத்தவே இல்லை. அவளோட உண்மையான உருவத்துல தான் என் முன்னாடியே வந்தா. அதை நினைக்கும் போது இப்போ எனக்கு பயமா இருக்கு மயூரி. இல்ல மாமா, அந்த நாகராணி மயூரி, கேள்வி கேட்டது போதும். பாரு, மாமா ஏற்கனவே களைச்சு போயிருக்காரு. பாவம், இந்த விஷயத்தை மறக்கணும்னு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரோ. அதை பத்தியே நீ திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா மயூரி, சித்தப்பா இப்ப ரொம்ப டயர்டா இருக்காரு. சித்தப்பா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காலையில நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. ஆமா, உண்மையாவே நான் களைச்சு போயிருக்கேன். என்னால பெருசா பேச முடியாது. நான் போய் படுத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரி ருத்ரா, நானும் அதை தான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீ போய் படுத்துக்கோ போ. சேஷா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால உன்னோட எதிரியோட உருவத்துல இருக்க முடியும் சேஷா. அத்தை, ருத்ர மாமா நாகராணியை பத்தி சொன்னார்ல, அதெல்லாம் சித்ரா, இப்ப இந்த கதையெல்லாம் தேவையா? எல்லாரும் ரொம்ப கழிச்சு போயிருக்கோம். நேரம் வேற ஆயிடுச்சு. வாங்க, எல்லாரும் போய் படுத்து தூங்கலாம். எதுவா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு பேசிக்கலாம். எல்லாம் போய் படுங்கன்னு சொன்னேன். அது என்னமோ சொல்லுவாங்களே, பாவி கடலுக்கு போனாலும் அவன் அதுல முழுக மாட்டானா. அப்படி இருக்கு. இந்த ருத்ரா எப்படியோ தப்பிச்சிட்டானே. எப்படியோ ருத்ராவை தேடி போனவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அருணி மறுபடியும் உண்மையான உருவத்துக்கு மாறத்துக்கு முன்னாடி அந்த ருத்ரனோட கதை முடிஞ்சே ஆகணும். இது வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஏங்க அமிர்தா, அதான் சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டார்ல, இன்னும் ஏன் டல்லா இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமாவை பற்றி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. இருந்தாலும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு படபடப்பு இருக்கு. என்னெல்லாமோ நடந்து போச்சுல்ல. ஆமாங்க, இனிமே அவரை நாம ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். அர்ஜுன், அம்மா, என்னம்மா தூங்க போலியா? ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. என்னன்னு தெரியல அர்ஜுன். மனசுலாம் ரொம்ப படபடப்பா இருக்கு. எதுவுமே செய்யறதுக்கு தோண மாட்டேங்குது. அதான் ருத்ரா மாமா வீட்டுக்கு வந்துட்டார்ல, அப்புறம் ஏன் படபடப்பு? அப்படியே அமிர்தா, ருத்ரா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கிறது சரி, ஆனா அவனுக்கு இருக்கிற கண்டம் இன்னும் அவனை விட்டு போகலையோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு என்னமோ அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருந்துச்சு. ஆனா இதுக்கு மேலேயே அப்படியே இருக்குமா சொல்லு? அதனால நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணா போய் ருத்ரா பேர்ல ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? அப்பதான் என் மனசுக்கு முழு நிம்மதி கிடைக்கும். சரிங்கம்மா, உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா தாராளமா பண்றோம். நாங்க 2 பேரும் காலையிலே போய் பூஜை பண்றோம். இப்போ நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, போங்க. அருணியை ரொம்ப நேரத்துக்கு இங்க வச்சுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா வெளியில அனுப்பணும். இப்ப என்ன பண்றது? அத்தை, ஒரு நிமிஷம். என்னம்மா?
அத்தை, அந்த நாகராணி எந்த உருவத்துல வேணாலும் வரலாம் இல்லையா? ஆமா அமிர்தா, ராஜநாகங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இப்பவும் அந்த நாகராணியே ஏன் ருத்ர மாமாவோட உருவத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கூடாது?